சென்னையில பிறந்து வளர்ந்த அனாமிகாவுக்கு சிட்டி லைஃப்னா பிடிக்கும். அவளுக்கு ஏசி இல்லனா தூக்கமே வராது, காஃபி இல்லனா நாளே ஆரம்பிக்காது, கையில போன் இல்லனா மூச்சே விட முடியாது. தனக்கு வரப்போற கணவன் ரோஜா படத்துல வர்ற அரவிந்த் சுவாமி மாதிரி இருக்கணும்னு நினைச்சான். ஆனா அவளுக்கு தெரியாது, விதி அவள ஒரு கிராமத்துல கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு. அந்த கிராமத்துல சாரதா இருந்தாங்க. வாய் கொஞ்சம் நீளம், ஆனா மனசு தங்க மாதிரி. சிலர் பயத்தோடவும் இன்னும் சிலர் பக்தியோடவும் அவங்க கிட்ட பேசுவாங்க. அவங்களோட பையன் ரமேஷ் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு அனாமிகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ண விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல ஊருக்கு வந்து இறங்குனான். அவன் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. பேக்ல சின்ன பேக வச்சுக்கிட்டு வீடு பக்கம் நடந்துக்கிட்டு மனசுக்குள்ள, அம்மா கிட்ட விஷயத்த எப்படி சொல்றது, பயமா இருக்கே, ஒத்துக்குவாங்களா இல்ல வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா அப்படின்னு 100 யோசனைகள் அவனோட தலையில சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்தான். சாரதா வீட்டு வாசல்ல மிளகா காய போட்டுட்டு இருந்தாங்க. ரமேஷ பார்த்தாங்க. சத்தமா, டே ரமேஷா, வந்துட்டியா? சென்னை காத்து அடிச்சதும் இந்த அம்மாள மறந்து போயிட்டியா? இல்லம்மா, அப்படிலாம் இல்ல, அங்க வேலை கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. என் பாஸுக்கு நான் தான் நம்பிக்கையானவங்கிறதுனால எல்லா வேலையும் என் தலையில தான். சரி சரி, அதெல்லாம் விடு. உன் முகத்தை பார்த்தா எதையோ சொல்ல வர மாதிரி இருக்கே. அத கேட்ட உடனேயே ரமேஷ் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டான். வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ள, அம்மாக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாரதா அவன்கிட்ட, என்னடா முழிக்கிற சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. ரமேஷும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தான். சொல்லுடா, ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? ஏதாவது கடனை வாங்கி ஓடி வந்துட்டியா? அச்சு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா வீட்ல இல்லையா? வேலை விஷயமா வெளியே போயிருக்காருப்பா. நீ மறைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் என்னவோ கொஞ்சம் சொல்லாண்டா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது வந்து அம்மா, நான் வந்து இவ்ளோ தயங்குறன்னா கண்டிப்பா ஏதோ காதல் விவகாரம்தான். யாரா பொண்ணு அப்படின்னு கேட்டதும், அம்மா உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் உன் அம்மாடா. உன் மீசையா முன்னாடிதான் வளர்ந்தது, இது கூட தெரியாதா? நீ இந்த மாதிரிலாம் வருவேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, பொண்ணு யாரு? ரமேஷ் சந்தோஷமா சொன்னான். அம்மா, அவ பேரு அனாமிகா. சென்னையில தான் பிறந்து வளர்ந்தா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. நல்ல பொண்ணுனா சரி, நம்ம ஊர் வாழ்க்கைய அவ பொறுத்துப்பாள? இங்க ஏசி எல்லாம் இல்ல, ஃபேனுங்க தான் இருக்கு. அது கூட நம்ம வீட்ல வேலை செய்யாது. மாட்டு சத்தம், கோழி கூவுற சத்தம் இதெல்லாம் பொறுத்துப்பாள? பொறுத்துக்கோ அம்மா. அப்படின்னா முதல்ல போய் என் சிட்டி மருமகளை கூட்டிட்டு வா. ரமேஷ் சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியில போனான். அதே நேரத்துல சென்னையில இருந்த அனாமிகா தன்னோட வீட்ல கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட தங்கச்சி அருவி மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அக்கா, நீ போக போறது கிராமத்துக்கு, இந்த மேக்கப் எல்லாம் மறந்துரு. ஓ மை காட், நிஜமாவே நான் கிராமத்துக்கு தான் போறேனா? அங்க வைஃபை இருக்குமா? போன் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமத்துல வைஃபை இருக்காது. அப்புறம் போன் சிக்னல் கேட்டல்ல, அந்த ஊர்லயே இருக்க பெரிய மரத்தை தேடு, அது மேல ஏறி உட்காரு. போன் இல்லாம வைஃபை இல்லாம நீ எப்படி அங்க இருக்க போறியோ? அது ரெண்டும் இல்லனா என்ன, ரமேஷ் இருக்கான்ல, அது போதும். அவர் இருந்தா என்ன பண்ணுவக்கா? வைஃபையும் போன் சிக்னலையும் ஸ்பைடர் மேன் மாதிரி கொண்டு வருவாரா அவரு? எனக்கு தெரிஞ்சு நீ 2 நாள் கூட இருக்க மாட்ட. ஏசி இருக்காது, மார்னிங் காஃபி வரலன்னா நீ எந்திரிக்கவே மாட்ட. உன்னை நினைச்சாலே கொஞ்சம் பாவமாதாங்க இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லடி, ரமேஷ் இருந்தா எதுவா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அனாமிகாக்கு தெரியாதே, அந்த ஊர்ல சாரதாவோட முடிவுதான் சாசனம். சாரதாக்கு கூட தெரியாது தன்னோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறது சிட்டி ராணின்னு. ஒரு 2 நாள் போச்சு. கல்யாணம் ஆகி தடவை மாமியார் வீட்டுக்கு வந்தா. வீட்டு முன்னாடி ஒரு பக்கம் எரும மாடு, இன்னொரு பக்கம் பசு மாடு கட்டி இருந்துச்சு. ஒரே சாணி நாத்தம். அனாமிகாவோட சேர்ந்து ரமேஷும் ஷாக் ஆனான். மனசுக்குள்ள, இதுக்கு முன்னாடி வரும்போது இதெல்லாம் இங்க இல்லையே, இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கு? அம்மா அனாமிகாவை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா? ஐயோ. அனாமிகா ஷாக்ல இருந்து வெளியே வந்தா. உண்மையை சொல்லு ரமேஷ், இதான் நம்ம வீடு? ஆமா அனாமிகா, இதுதான் நம்மளோட சொர்க்கவாசல். சாரதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அனாமிகாவையும் ரமேஷையும் பார்த்தாங்க. உள்ள வாமா, பிரயாணம்லாம் நல்லா நடந்ததா? ஆச்சு அத்தை. சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. வெளியே நின்னீங்கன்னா பசுமாடு எருமை எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பாக்குது. வீட்டுக்குள்ள வந்து நல்ல புடவைய கட்டு, நான் வந்து நீ என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு வெளியே போனாங்க. ரமேஷும் அனாமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அனாமிகா அந்த பழைய வீட்டை ஒரு மாதிரி பார்த்தா.
எங்கேயும் ஒரு ஃபர்னிச்சர் கூட இல்ல. மேல ஒரு ஃபேன் இருந்துச்சு. அப்பாடான்னு மூச்சு விட்டா. பரவாயில்ல, ஏசி இல்லனாலும் ஃபேனாவது இருக்கே அப்படின்னு நினைச்ச அனாமிகாவுக்கு கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு. உடனே அவளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரமேஷ், அந்த ஃபேனை போட அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் வேகமா வாசல்ல பார்த்தான். அவனோட அம்மா எங்கேயுமே இல்ல. ப்ளீஸ் அனு, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன ரமேஷ்னு மட்டும் கூப்பிடவே கூப்பிடாது. எங்க அம்மா கேட்டாங்க, 2 பேருக்கும் விடிய விடிய உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. நீ முதல்ல போய் சாரிய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமை காமிச்சான். அனாமிகா உள்ள போய் பார்த்தா. அப்புறம் ராத்திரி ஆச்சு. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வெளியே உட்காந்தாங்க. சிட்டி அனாமிகாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த பக்கம் மாடு, இந்த பக்கம் சாணி இருந்துச்சு. அத பார்த்தாலே அனாமிகாக்கு சாப்பிட தோணல. முடியாம எழுந்திருச்சு நின்னுட்டான். எங்கம்மா, உட்காரு, சாப்பாடு சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல அத்தை, நான் வீட்டுக்குள்ள சாப்பிடுறேன். தனித்தனியா உட்காந்து சாப்பிட முடியாது, எங்க எல்லாரும் ஒன்னாதான் உட்காரணும். உட்காரு, சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் கடினமா சொன்னாங்க. உடனே அனாமிகா உட்காந்துட்டான். கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஏசி காத்து இல்லாததுனால அனாமிகாவுக்கு தூக்கம் வரல. ரமேஷ் மட்டும் கொரட்டை விட்டு தூங்கினான். அனாமிகா ஜன்னல் கிட்ட வந்து நின்னுக்கிட்டு வெளியில பாத்துக்கிட்டு இருந்தா. இப்படியே நேரம் போச்சு. காலையில மணி ஒரு 4 ஆச்சு. அப்பதான் அனாமிகாக்கு தூக்கமே வந்தது. ஆனா சாரதா அப்ப எழுந்திருச்சு மாடு கிட்ட போனாங்க. 1 மணி நேரம் போச்சோ இல்லையோ, கோழி ஒண்ணு பறந்து வந்து அனாமிகா மேல விழுந்துச்சு. சத்தமா கொக்கரக்கோன்னு கத்துச்சு. அவ்வளவுதான், அனாமிகா பயந்து போய் எழுந்திருச்சுட்டா. எதிரில சாரதா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன அத்தை இதெல்லாம்? எங்க ஊர அலாரம்மா, எந்திரி, மணி 5 ஆயிருச்சு. மருமகளுங்க 5க்கு அப்புறம் படுக்க கூடாது. என்ன அத்தை இது? நான் தான் சொல்றேன்ல, என் பேச்ச கேட்கணும். எந்திரி, போயே தலைக்கு குளிப்போ. என்னது, தலைக்கு குளிக்கணுமா? ஆமா, எந்திரிச்சு போ, குளி. அனாமிகா பாத்ரூம்குள்ள போனா. கீசர் இல்ல, ஷவர் இல்ல, துணிய போடுறதுக்கு ஒரே ஒரு ராட் மட்டும் இருந்துச்சு. சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்துச்சு. அவளுக்கு அது பிடிக்கல. அத்தை அத்தை அப்படின்னு மாமியார கூப்பிட்டதும் அவங்க அங்க வந்தாங்க. அத்தை, கீசர் எங்க இருக்கு? வெளியில விறகு அடுப்பு மேல வெந்நீர் வச்சிருக்க, கொண்டு வந்து குளிச்சுக்கோமா. ஐயோ அத்தை, எங்க வீட்ல இப்ப வரைக்கும் கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாது. எப்படி சுடு தண்ணி போடுறது, அதை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு கூட தெரியாது. நான் இருக்க, கவலை எதுக்கு, என் கூட வா அப்படின்னு அனாமிகாவை தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. எப்படி பிடிக்கணும்னு சாரதா காமிச்சாங்க. பார்த்து எடுத்துக்கோமா, தப்பி தவறி மேல மட்டும் ஊத்திக்கிட்ட சருமெல்லாம் வெந்து போயிடும். சிவப்பு கலரெல்லாம் கருப்பு கலரா ஆயிடும். சூடு இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு மெதுவா பாத்ரூம் போ அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா பயந்து போய் மெதுவா நடந்து போய் பாத்திரத்துல இருந்த சூட பொறுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் பக்கெட்ல ஊத்தினா. அப்பாடான்னு மூச்சு விட்டான். சாரதா சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்க. அனாமிகா குளிச்சுட்டு அங்க வந்தா. அத்த, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இது அப்படின்னு சொன்னதும் சாரதா பெரிய பிளேட்ல சோள ரொட்டிய வச்சு ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க. அத்த, பிரெட் இல்லையா? இருக்கு, ஆனா அத மாட்டுக்கு போட்டோம், நீ இத சாப்பிடு, இதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா அந்த சப்பாத்திய ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா. அவளால அந்த காரத்தை தாங்கவே முடியல. காரம் காரம் அப்படின்னு அல்லல் பட்டு போனா அனாமிகா. காரம் வரும்போது காரம் காரம்னு சொல்லக்கூடாதுமா, தண்ணி தண்ணின்னு சொன்னாதான் கிடைக்கும். அப்பதான் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அனாமிகா தண்ணிய குடிச்சா. அப்படின்னா காரம்னு சொன்னா காரத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு அப்பாவியா கேட்ட அனாமிகா. ஆமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாரதா. இப்படி நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவுக்கு இந்த ஊர் சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள், அத்தை, இங்க மால் இல்ல, சினிமா தியேட்டர் இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி அத்தை இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு சாரதா, அது இல்லனாலும் எங்களுக்குள்ள அன்பு இருக்குமா, நாங்க வாழ அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா சைலண்ட் ஆயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல பெரிய மழை பெஞ்சுது. பெரிய வெள்ளமும் வந்துச்சு. வெள்ள நீர் பாஞ்சுது. அப்போ ஒரு வயசான பாட்டி கையில குச்சியோட தண்ணில அல்லல் பட்டுட்டு இருந்தாங்க. சாரதா பார்த்து, மருமகளே, அந்த அம்மாவை எங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. பயமா இருக்கு அத்தை. மனுஷங்களை காப்பாத்துற நேரம் பயம் இருக்க கூடாது. சாரதா தண்ணில இறங்குனாங்க. அத பார்த்து அனாமிகாவும் இறங்குனா. 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டிய காப்பாத்துனாங்க. அத்தை, நீங்க உங்களை பத்தி யோசிக்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களே. கிராமத்து வழக்கம் அதுதான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு தூக்கம் வராது. அந்த விஷயம் அனாமிகா மனச தாக்குச்சு. ஒரு நாள் சாரதா ரொம்ப களைச்சு போய் வந்தாங்க. உடம்பு முழுக்க சேரு. கிராம மக்களுடைய வாழ்க்கைய அனாமிகா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. அத்த,
போய் சேத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க, சூடா டீ போட்டு கொடுக்கறேன். சாரதா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. உனக்கு டீ போட வருமாமா? யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் சிரிச்சாங்க. சில வாரங்கள் போனதும் அனாமிகா பூர்த்தியா மாறிட்டான். காலையில எழுந்திருச்சு வீட்டு முன்னாடி கோலம் போட்டு கூலி வேலைக்கு கூட போனா. அக்கம் பக்கத்துல பேச ஆரம்பிச்சான். அத்தை, முதல்ல எனக்கு இந்த ஊர் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இதுதான் என் வீடுன்னு தோணுது. சாரதா அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டாங்க. கிராமம் ஒன்னா ஒத்துமையா வாழ கத்து கொடுக்கும். நீ கூட எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கம்மா. இப்படி சிட்டி மருமக கிராமத்து அத்தை வேற வேற உலகத்துல இருந்து வந்தாலும் அன்புங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள ஒன்னானாங்க. ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து வாழ்ந்தாங்க. சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு அனாமிகா அந்த ஊர்லயே வாழ்ந்தா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.